அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் திருப்பூர் எஸ்பி நாகராஜ். எதிர்வரவிருக்கிற தமிழ் புத்தாண்டு நாளான சித்திரை முதல் தேதியிலிருந்து நம்முடைய பக்தி அஸ்ட்ரோ ஜோதிட சேனல்ல அடிப்படையிலிருந்து முறைப்படியான ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் தொடங்கப்படவிருக்கின்றன. சரிங்களா? ஜோதிடராக வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவர்கள் நம்முடைய ஆன்லைன் ஜோதிட வகுப்புகளில் கலந்து கொண்டு படிக்கலாம். அதுக்குண்டான வழிமுறைகளை நான் பங்குனி மாசம் சொல்லிடுறேன். சரிங்களா? சரி, இன்னைக்கு நாம என்ன பார்க்கலாங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னம் மேசமா அமைஞ்சு அந்த மேச லக்னத்துல செவ்வாய் கிரகம் இருந்தா அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட செயல் உள்ளவராக இருப்பார், என்ன பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்குங்க, அவங்க எங்க வாழ்ந்தாலும் சரிங்க, எந்த மூலை முடுக்கு சந்து பொந்து இண்டு இடுக்குல எங்க வாழ்ந்தாலும் சரி, எந்த மனிதர்களா இருந்தாலும், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நானா இருந்தாலும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசைகள்ல முதன்மையான ஒரு ஆசை இருக்கு. முதன்மையான ஆசை என்ன ஆசை? நல்ல ஆயுளோட வாழணும் அப்படிங்கிறது இல்லைங்களா? நீண்ட ஆயுளோட வாழணும் அப்படிங்கிற அந்த ரொம்ப காலம் வாழணுங்கிற ஆசை இல்லாத மனிதர் உலகத்துல எங்கேயுமே இல்லை இல்லைங்களா? அப்படி நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இல்லைங்களா? அந்த ஆசைப்படக்கூடிய ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு இந்த மேச லக்னத்தில் செவ்வாய் இருக்கிற அமைப்பு. அந்த ஜாதகர்களுக்கு அந்த ஆசை சிறப்பா பூர்த்தி அடையும். இன்னும் சொல்ல போனா அந்த ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருந்துட்டாருன்னு வைங்க, மிகச்சிறந்த ஆயுள் பலம் அவங்களுக்கு அமைச்சது. சரிங்களா? அடுத்தது ஒரு ஆசை இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும். என்னன்னு கேட்டாங்கன்னா, நோய் நொடி இல்லாம வாழ்றது இல்லைங்களா? ஆனா அது சாத்தியம் இல்லை. உலகத்துல மனுஷனா பிறந்துட்டா சாகிறதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு நோய் வந்துதான் தீரும். ஏதா ஒரு நோய் வந்துதான் தீரும் இல்லைங்களா? ஆனா இந்த மேச லக்னத்துல பிறந்த ஜாதகர்களுக்கு, அந்த லக்னத்துல செவ்வாய் இருக்கிற ஜாதகர்களுக்கு நோயே வராதா அப்படின்னு சொல்ல போறேன்னு அப்படி இல்லை, நோய் வரும். ஆனால் மேச லக்னம் அமைஞ்சு அந்த லக்னத்தில் செவ்வாய் இருக்கிற ஜாதகர்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பிரமாதமா இருக்கு. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. நோய் வந்தாலும் அந்த நோய் நிவர்த்தி ஆயிரும். அப்படி ஒரு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களோட உடம்புல இருக்கு. சரிங்களா? மூணாவதா இன்னொரு மிக முக்கியமான ஆசை எல்லா மனுஷங்களுக்கு இருக்கு. எல்லா மனிதர்களுக்கும் மிக மிக முக்கியமான ஆசையா இருக்கு. எப்படி நீண்ட ஆயுளோட வாழணுங்கிற ஆசை இருக்கோ, எப்படி நோய் இல்லாம வாழணுங்கிற ஆசை இருக்குது, அதே மாதிரி இன்னொரு ஆசை இருக்கு. அது என்ன ஆசைன்னு பாத்தீங்கன்னா, சொத்து சௌத்தோட வாழ்றது இல்லைங்களா? அதுவும் பரிபூரணமா மிகச்சிறப்பா நிறைவேறக்கூடிய அமைப்பு இந்த மேச லக்னத்தில் செவ்வாய் இருக்கிற அமைப்பு. அது ஒரு சிறந்த யோகம். என்ன யோகம்னு கேட்டீங்கன்னா, அந்த யோகத்துக்கு பேர் ருசக யோகம். சரிங்களா? ருசக யோகம். இந்த ருசக யோகம் மேச லக்னத்தில் செவ்வாய் இருக்கிற போது ருசக யோகம்ங்கிற அமைப்புல என்ன பலன்களை இந்த ஜாதகம் தரும்னா, ஏராளமான சொத்து சேர்க்கையை தரும். அது மட்டும் இல்லாம அந்த ஜாதகருக்கு கீழே பல பேர், ஏராளமான பேர் பணிபுரிகிற வேலை செய்யக்கூடிய அமைப்பையும் யோகத்தையும் தரும். அதோட ஏதாவது ஒரு துறையில அதிகாரம் படைத்தவராக இருக்கக்கூடிய அமைப்பையும் இந்த ருசக யோகம் இந்த ஜாதகருக்கு மேச லக்னத்தில் செவ்வாய் இருக்கிற. சரிங்களா? இன்னொன்னு பாருங்க, மேச லக்னத்தில் செவ்வாய் இருக்கும்போது லக்னத்தில் இருக்கிறாருங்கிற அமைப்புல அந்த ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் யோகங்களை தரக்கூடிய போது அந்த யோகங்கள் முழுசா அந்த ஜாதகம் கிடைக்கும். யோகம் முழுசா கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியத்துல விடாமுயற்சி உடையவங்களா இருப்பாங்க. அதுல ஜெயிக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. எந்த பணியா இருந்தாலும் சரி, குடும்ப சம்பந்தமானது, தொழில் சம்பந்தமானது, எதுவா இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை மனசு நினைச்சு அதுல இறங்கிட்டாங்கன்னா அதுல முடிக்கிற வரைக்கும் காரியத்தை வெற்றிகரம் முடிக்கிற மாட்டாங்க, வெற்றி அடையும். விடாமுயற்சி உடையவங்களா இருக்கும், வெற்றி அடையும். நல்ல தைரியசாலிகளா இருப்பாங்க. செவ்வாய் லக்னத்துல இருந்தாலே அவங்க தைரியத்துக்கு பஞ்சமே இருக்காது. பயம்னு சொன்னா, பயமா அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்கக்கூடியவங்களா மேச லக்னத்துல செவ்வாய் இருக்கிறவங்க இருப்பாங்க. சரிங்களா? மாவீரன் நெப்போலியன் சொன்னார் இல்லைங்களா, கோழைக்கு காடு சொந்தம், வீரனுக்கு நாடு சொந்தம் சொன்னார் இல்லைங்களா? அப்படிப்பட்ட வீரம் படைத்தவர்களாக மேசத்தில் செவ்வாய் இருக்கிற ஜாதகர்கள் இருப்பாங்க. யாரும் பயப்பட மாட்டாங்க. சரிங்களா? யாரும் பயப்பட மாட்டாங்க. துணிச்சல்காரர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களாக அந்த மேச லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க இருப்பாங்க. சரிங்களா? நல்ல மன உறுதி, மன திண்மை, மன திட்பம் இருக்குது இல்லைங்களா? அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. சொல்லுவாங்க இல்லைங்களா,
மலை குலைந்தாலும் நிலை குலையாத தன்மைப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி மலையே குலைஞ்சாலும் நிலை குலையாதவங்களா, உறுதித்தன்மை படைத்தவங்களா, மன உறுதித்தன்மை படைத்தவங்களா இந்த மேசலுக்கு செவ்வாய் இருக்கிறவங்க இருப்பாங்க. இதெல்லாம் சிறப்புகள், நிறைகள். ஆனா குறைகளும் இருக்கு. இப்படிப்பட்ட நிறைகளும் இருக்குது, சில குறைகளும் இருக்குது. குறையில்லாத ஜாதகம் இந்த உலகத்திலேயே கிடையாதுங்க. எப்பேற்பட்ட யோக ஜாதகமா இருந்தாலும் அதுல ஒரு அவயோகம், ஒரு சின்ன அவயோகம், சில அவயோகம், சில குறைகள் இருந்தே இருக்கு. அந்த அமைப்புல இந்த மேசலகடு செவ்வாய் இருக்கிற போது இத்தனை நிறைகள் இருந்தாலும் சில குறைகளும் இருக்குது. என்ன குறைகள் கேட்டீங்கன்னா, கடுமையான கோபக்கார குணம் கொண்டவங்களா இருப்பார் ஜாதகம். கடுமையான கோபம், கட்டுக்கடங்காத கோபம் வைங்கள, கடுமையான வார்த்தைகள், இப்படி கொந்தளிக்கிற நெருப்பு துண்டுகளை வரக்கூடிய வார்த்தைகள் சரிங்களா? நல்ல துடிப்பாற்றல், ஆனா வார்த்தைகள் பூரா அப்படியே கோபம், ஆத்திரம், அவசரம், பதற்றம், பரபரப்பு, கடுமையான சொற்கள், கடுஞ்சொற்கள் இது இருக்கு. இதோட நின்று பாருங்க, அவங்க வாழ்நாள்ல லைஃப் லாங்கா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில அவமானங்களை சந்திப்பாங்க. குடும்பத்திலே ஆகட்டும், சமூகத்திலே ஆகட்டும், தொழில் செய்கிற இடங்களே ஆகட்டும், எங்கேயாவது அவங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவமானங்களை சந்திப்பாங்க. சரிங்களா? ஆனா அதே நேரத்திலீங்க மேசம் லக்னமாகி அந்த லக்னத்தில் செவ்வாய் இருந்துட்டாலே அவங்க கடுமையான கோபக்காரங்களாகவும் கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடியவங்களா மட்டும்தான் இருப்பாங்களா அப்படின்னா அப்படியும் இருப்பாங்க. அப்படி மட்டுமே இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. கண்டபடி கோவப்படுறது, கண்டபடி பேசுறது, கடுமையா கோவப்படுறது, அப்படி மட்டுமே இருக்கிறவங்களும் இருப்பாங்க. கோபம் இருந்தாலும் சரிங்களா, கோபம் இருந்தாலும் சில நேரத்துல கடுஞ்சொற்கள் சொன்னாலும் அறிவுபூர்வமாக பேசக்கூடிய செயல்படக்கூடியவர்களும் இருப்பார்கள். அன்பாக பேசக்கூடியவர்கள் செயல்படக்கூடியவர்களும் இருப்பார்கள். இனிமையான இதயம் படைத்தவர்களும் அப்படிப்பட்ட இனிமையாக இதயத்தோடு பேசக்கூடியவர்களும் இருப்பார்கள். நல்ல தன்மையோடு புத்திசாலித்தனத்தோடு பேசக்கூடிய செயல்படக்கூடியவங்களும் இருப்பார்கள். நல்ல கருணையோடு பேசக்கூடிய செயல்படக்கூடியவங்களும் இருப்பார்கள். கனிவோடு அன்பு காட்டக்கூடியவங்களா, ஒருத்தருக்கு ஒரு சின்ன துன்பம்னா அதை தாங்க முடியாம அவங்களுக்காக கண்ணீர் சிந்தக்கூடியவங்களா, அவங்க மேல கருணை காட்டக்கூடியவங்களா இருக்கக்கூடியவர்களும் மேச லக்னத்தில் செவ்வாய் இருக்கிற போது அப்படிப்பட்டவர்களும் இருப்பார்கள். அது எப்படின்னு பார்த்தோம்னா, மேச லக்னத்தில் செவ்வாய் இருக்கிற ஜாதகங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் அதை தீர்மானிக்கும். இல்லைங்களா? மேசம் ஒரு பாவகம், அதுல இருக்கிற கிரகம் 1 செவ்வாய். இது போக மற்ற 11 பாவங்கள் இருக்குது இல்லைங்களா, மற்ற 8 கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா, இந்த 8 கிரகங்களும் இந்த 8 கிரகங்கள் சம்பந்தப்படக்கூடிய இந்த 11 பாவங்களும் சேர்ந்துதான் அந்த மேச லக்னத்தில் இருக்கிற ஜாதகருடைய முழுமையான இயல்பை, செயலை, அவருடைய குணத்தை, அவருடைய கேரக்டரை, அவருடைய தன்மையை தீர்மானிக்கும் என்று சொல்லி அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் அடுத்த தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.